வணக்கம். விஜய் முதல்வராவது இருக்கட்டும், இனி ஒரு பைசா கூட ஏமாற்ற முடியாது. 2 முக்கிய அமைச்சகங்கள் விஜய் கையில் எடுக்கிறாரு. இதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு கொடுத்த நிலையில் ஆட்சி அமைக்க சுமார் 120 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்துள்ளது. இதன் மூலம் விஜய் முதலமைச்சராவது உறுதியானது. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் தலைமையில் புதிய அரசு அமைய உள்ள நிலையில் 2 முக்கிய துறைகளை தனது சொந்த கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடிவு செய்துள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கையில் எப்போதும் உள்துறை இருப்பது வழக்கமான மற்றும் இயல்பான ஒன்றுதான். சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, சிறைத்துறை மற்றும் உளவுத்துறை போன்ற மிக முக்கிய துறைகள் உள்துறையின் கீழ் வருவதால் மாநிலத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சரே இந்த துறையை தன்வசம் வைத்திருப்பது நிர்வாக ரீதியாக வலுவானதாக இருக்கும். இதை தாண்டி மற்றொரு துறையும் கையில் எடுக்கிறார். இதைத் தொடர்ந்து விஜய் நிதித்துறையை முழுமையாக தனது நேரடி கட்டுப்பாட்டில் எடுத்துக்க போகிறாரு. மாநிலத்தின் வரவு செலவு கணக்குகளில் எந்த விதமான குறைபாடும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த முடிவு புதிய அரசின் நிதி நிர்வாகத்தில் தெளிவான அணுகுமுறை இருக்கும் என நம்பப்படுகிறது. நிதி அமைச்சகத்தை தனது வசமே வைத்துக் கொள்வது மூலம் மாநிலத்தின் பண பரிவர்த்தனைகள் மற்றும் நிதி மேலாண்மை முழுமையாக முதலமைச்சரின் கண்காணிப்பில் கீழ் இருக்கும். இந்த நடவடிக்கை தமிழ்நாட்டில் நிதி நிலைமையை வலுப்படுத்தும் மிக முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. தாவேகா அரசு பொறுப்பேற்றவுடன் முதல் 100 நாட்களில் நிதி நிர்வாகம், கடன் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இதற்கு மத்தியில் தாவேகா கட்சி அள்ளி வீசியுள்ள தேர்தல் வாக்குறுதிகளை எப்படி அமலாக்கம் செய்ய போகிறார்கள் என்பது முக்கியமான விஷயமாக உள்ளது. விஜய் நிதித்துறையை நேரடியாக கையில் எடுப்பதன் மூலம் தெளிவான நிதி ஒழுங்கை உறுதி செய்ய முயற்சிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.